எவ்ரிவன். நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, நல்ல ஷாம்பு யூஸ் பண்ணி, நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணி, நல்ல கண்டிஷனர் யூஸ் பண்ணி, நல்லா தலைக்கு மசாஜ் பண்ணி, கரெக்டாக வாரத்தில் 2 நாள் குளிச்சு இந்த மாதிரி நம்ம ஹேரை மெயின்டைன் பண்ணால் நம்ம ஹேர் வந்து சூப்பராக இருக்கும், நல்ல க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். அதனால் நிறைய காசு போட்டு ஷாம்பு, எண்ணெய் அந்த மாதிரி நிறைய வாங்குகிறோம். ஆனால் நீங்கள் என்ன தான் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணாலும் நீங்கள் இன்டர்னலாக என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எக்ஸ்டர்னலாக நீங்கள் எடுத்துக்கிறது எல்லாமே ஹேருக்கு மசாஜ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்பா போகிறதா இருக்கட்டும், என்ன பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு உங்கள் ஹேருக்கு ஒரு 10-15% வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்னா, மீதி இருக்க 85-90% வந்துட்டு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஒரு 5 ஃபுட்டு சொல்ல போகிறேன். இந்த 5 ஃபுட்டையும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் கேரண்டிங்க. ஸோ நான் சொல்கிற 5 ஃபுட்டில் நீங்கள் வந்து எதையெல்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சுகர் வந்துட்டு நம்ம டே டு டே லைஃப்பில் வந்துட்டு நம்ம மோஸ்ட்டாக நிறைய எல்லா விஷயத்துலையும் சுகர் எடுத்துக்கிறோம். காஃபியில் சுகர், டீயில் சுகர், பிஸ்கெட் சாப்பிட்றோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். வெயில் காலம் இல்லையா, கண்டிப்பாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். அண்ட் மோஸ்ட்டாக எல்லாத்துலேயுமே வந்துட்டு சுகர் எடுத்துக்கிறோம் ஓரளவுக்கு. அது போக வீட்டில் ஃபங்க்ஷன் அது இதுனா கண்டிப்பாக லட்டு செய்வாங்க, ஜிலேபி அந்த மாதிரி நிறைய செய்வாங்க, அதிரசம், அது எல்லாமே வந்து வீட்டில் வந்து ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக செய்கிற விஷயங்கள். ஆனால் அது எல்லாமே எப்படி வந்துட்டு உங்கள் ஹேரை இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக சுகர் உங்கள் பாடியை இம்பேக்ட் பண்ணுது, அதே மாதிரி ஹேரை எப்படி இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஸ்வீட்டை சாப்பிடும்போது என்ன ஆகுனா, உங்கள் பாடி வந்துட்டு இன்சுலின் ஒன்று வந்துட்டு ரிலீஸ் பண்ணும். இன்சுலின் எதுக்காக அப்படின்னா, உங்கள் பாடியில் சுகர் இருக்கும் இல்லையா, சுகர் உள்ளே வரும்போது அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இன்சுலினை வந்து நம்ம பாடி ரிலீஸ் பண்ணும். ஸோ இன்சுலின்றது ஒரு ஹார்மோன். நிறைய இன்சுலினை வந்து நம்ம பாடி ரிலீஸ் பண்ணும்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும். அப்படி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும்போது உங்களுக்கு ஹேரோட ரூட் எல்லாமே ரொம்ப 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 வீக் ஆக ஆரம்பிக்கும். அது போக நீங்கள் சுகரை சாப்பிடும்போது இன்ஃப்ளமேஷன் வந்துட்டு காசு ஆகும் நம்ம பாடியில். அதுவும் உங்களோட ஹேர் ரூட்டை வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப வீக் ஆகும். அப்படி வீக் ஆகும்போது உங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, மோர் சுகர் இஸ் ஈக்குவல் டு மோர் ஹேர் ஃபால். நிறைய சுகர் சாப்பிட்டிங்கன்னா நிறைய முடி கொட்டும். ஸோ அதுக்கு மேலே நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க சுகர் சாப்பிட்ணுமா வேணாமான்னு. நம்பர் 2 வந்து ஃப்ரைடு ஃபுட்டு. நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறோம் இல்லையா, வடை, போண்டா, பஜ்ஜி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், KFC சிக்கன், இந்த மாதிரி எதெல்லாம் வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறீங்களோ அது எல்லாமே ஃப்ரைடு ஃபுட்டு தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகுனா, அதில் வந்து பேட் ஃபேட் நிறைய இருக்கிறதுனால உங்களோட ஸ்கேல்பில் நிறைய ஆயிலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். உங்கள் ஸ்கேல்பில் நிறைய ஆயில் ப்ரொடியூஸ் ஆகும்போது அது வந்துட்டு உங்களோட ரூட்டை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ நான் வந்து நிறைய ஷாம்பு போட்டு அடிக்கடி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன், ஸோ அப்போ என் ஸ்கேல்பில் இருக்க ஆயிலெலாம் போயிடும் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் ஸ்கேல்பில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணால் மேலே இருக்கிற ஆயில் போயிடும். ஆனால் உங்களோட ரூட்டில் உள்ளேயே டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நம்மளால் சரி பண்ணவே முடியாது. ஸோ ஃப்ரைடு ஃபுட்டுக்கு ஒரு பெரிய நோ. நம்பர் 3 வந்துட்டு நீங்கள் ஹெல்த்தியாகவே சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரைடு ஃபுட்டு சாப்பிட்றதில்ல அண்ட் சுகர் சேர்த்துக்கிறதில்ல, ரொம்ப ஹெல்த்தியாகவே சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் சாப்பாட்டில் ப்ரோட்டீன் ஆட் பண்ணுறீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளோட சாப்பாட்டில் எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்டாக ரைஸு, சப்பாத்தி, காய், குழம்பு அவ்வளோதான் இருக்கும். ஆனால் ப்ரோட்டீன் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டில் வந்துட்டு மோஸ்ட்டாக இருக்காது. ஸோ நம்மளோட ஹேர் வந்துட்டு கெராட்டினால தான் மேட் ஆகிருக்கு. கெராட்டின் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன், ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்கள் ஹேர் வந்துட்டு ரொம்ப 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 ஸ்ட்ராங் ஆகும். நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கலை அப்படின்னா வேர்லேருந்தே உங்கள் முடி வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ ஈஸியாக ஹேர் ஃபால் ஆகிடும், ஹேர் க்ரோத் பெருசாக இருக்காது. ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் ப்ரோட்டீன் கூட இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சிம்பிளாக நீங்கள் எக்கு சாப்பிடலாம், பன்னீர் சாப்பிட்லாம், சிக்கன் சாப்பிட்லாம். அண்ட் நம்ம சேனல்லே வந்துட்டு நான் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியான அவைலபிளான ஆப்ஷனாக இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு சாப்பிடுங்க. ஸோ தட் உங்கள் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், உங்கள் ஹேரும் நல்லாயிருக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஷ் டயட். கிராஷ் டயட்னா
நம்ம வந்து சீக்கிரமாக ஒல்லியாகணும் அப்படின்றதுக்காக திடீர்னு இப்போ நேற்று வரைக்கும் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்திருப்பேன். இன்றைக்கி திடீர்னு எதுவுமே சாப்பிடாம வெறும் வாட்டர் டயட், வெறும் ஃப்ரூட்ஸு, அந்த மாதிரி ஒரு வாரம் அந்த மாதிரி கிராஷ் டயட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுட்டு ரொம்ப கம்மியாக தான் பாடிக்கு நியூட்ரிஷன் போகுது, பயங்கர டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பாடி சர்வைவல் மோடுக்கு போய்டும். சர்வைவல் மோட் அப்படின்னா என்னென்னா, உங்கள் பாடி என்ன டிசைட் பண்ணுன்னா, எல்லாத்துக்கும் நியூட்ரிஷனை கொடுக்காத, நமக்கு வர நியூட்ரிஷனே கம்மியாக தான் இருக்குது, எதுக்கெல்லாம் நியூட்ரிஷன் அனுப்புனா நம்மளால் உயிர் வாழ முடியுமோ அந்த ஆர்கன்ஸ்க்கு மட்டும் நியூட்ரிஷன் அனுப்பு அப்படின்னு நம்ம பாடி டிசைட் பண்ணும். அப்படி டிசைட் பண்ணும்போது ஹேர் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கிடையாது நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு. ஸோ ஹேருக்கு எதுவுமே போகாது. ஸோ தட் எந்த நியூட்ரிஷனுமே உங்கள் ஹேருக்கு கிடைக்காது. நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருந்தீங்கன்னா, எதுவுமே சாப்பிடாம டக்குன்னு வெயிட் லாஸை ஒரு வாரத்தில் குறைக்க போகிறேன் அந்த மாதிரி குறைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்கச்சக்கமான ஹேர் ஃபால் ஆகும். ஸோ ரொம்ப ஸ்லோவாக ஸ்மூத்தாக வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகாது. ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஹேர் லாஸும் ஆகும். இதை ரெண்டையும் யோசிச்சுக்கிட்டு ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணுமா இல்லை ஸ்லோவாக பொறுமையாக பண்ணுமா அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், 5th, டீ காஃபி. டீ காஃபியில் நீங்கள் சர்க்கரை, அதை வந்து நான் இப்போ பிரச்சனையாக சொல்ல, அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே கவர் பண்ணிட்டோம். ஸோ சர்க்கரையே இல்லாமல் நீங்கள் டீ காஃபி குடிக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா அது பிரச்சனை தாங்க. இன்றைக்கி தான் அது பிரச்சனைன்னு எனக்கே தெரியும். டீ காஃபி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உங்கள் பாடியில் இருக்கிற அயன் அப்சார்ப்ஷனை தடுக்குது. ஸோ அயனை நீங்கள் வந்து அயன் சாப்பிட்றீங்க, நம்ம அயன் சாப்பிட்றோம் அப்படின்னு நம்புறீங்க, டீ குடிக்கிறீங்க. டீ என்ன பண்ணுன்னா அந்த அயன் அப்சார்ப்ஷனை தடுக்கும். ஸோ நீங்கள் வந்து அயன் வந்துட்டு இன்றைக்கி ஒரு கொஞ்சம் அயன் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த முழு அயனுமே உங்கள் பாடியால் அப்சார்ப் பண்ண முடியாது. ஸோ உங்களோட ஹேர் வந்துட்டு ஹேரோட ரூட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வீக் ஆகிடும். அது போக இது வந்து டீஹைட்ரேஷனை காஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம லாஸ்ட் வீடியோவில் தான் நான் சொல்லியிருந்தேன், டீஹைட்ரேஷன் வந்துட்டு ஆச்சு அப்படின்னா நம்மளோட ஹேர் ரூட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வீக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா டீ வந்துட்டு அயனோட அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணுது, டீஹைட்ரேஷன் அதிகப்படுத்துது. டீஹைட்ரேஷன் அதிகமாகிறதுனால நமக்கு ஹேர் ரூட் வீக் ஆகுது, ஹேர் கொட்டுது. ஸோ டீ காஃபிக்கு பெரிய நோ. ஸோ இப்போ வந்துட்டு வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் ஒரு கேள்வி இருக்கும், என் ஃப்ரெண்டு இருக்கா, அவளுக்கு வந்துட்டு அவள் வந்து எதுவுமே நான் சாப்பிட்றது தான் அவளும் சாப்பிட்றா, ஆனால் அவளுக்கு வந்துட்டு ஹேர் சூப்பராக இருக்குது அப்படின்னா அவங்களோட ஜீன் அந்த மாதிரி இருக்கும், உங்கள் ஜீன் அந்த மாதிரி இல்லை, அதனால தான் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணால் தான் நம்மளோட ஹேரை வந்துட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணி அழகாக வச்சுக்க முடியும். ஸோ ஒரு குட்டி ரீகேப் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சுகர் எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரைடு ஃபுட்டு சாப்பிடாதீங்க. அண்ட் நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. கிராஷ் டயட் பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் நிறைய டீ காஃபி எடுத்துக்காதீங்க. ஸோ இது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். எப்போவுமே சாப்பிடவே கூடாது, அவ்வளோதான், நீ இப்போ இருந்து நீ சாகிற வரைக்கும் சாப்பிடவே இல்லைன்னா தான் உனக்கு முடி வளரும் அப்படிலாம் இல்லைங்க. லிமிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு இப்போது ஒரு நாளைக்கு ஒரு 10 ஸ்பூன் சுகர் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு 5 ஸ்பூனாக கம்மி பண்ணுங்கள், ஒரு 4 ஸ்பூனாக கம்மி பண்ணுங்கள், முடிஞ்ச வரையிலும் கம்மி பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு இது எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப லிமிட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஹேர் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் வளரும். இப்போ நான் சொன்ன 5 விஷயத்தில் இதை நான் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து டீ காஃபி இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் லாஸ்ட் 2 நாளாக நான் டீ காஃபி எடுத்துக்கவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.